கைஸ் இந்த ஒரு கொஸ்டினை பாருங்க. டிஎன்பிசியில ரீசெண்டா கேட்டதுதான். சர்வோதயா திட்டம் இவரால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை எப்படி படிக்கணும் அப்படின்றதையும் நான் இதுல வந்து சொல்லி தரேன். எப்படி படிக்கணும்னா 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க இல்லையா? 4 ஆப்ஷனையும் சேர்த்தே படிச்சிடணும். ஓகேங்களா? இதோடைய ஆன்சர் வந்து உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. இப்ப பாருங்க, சர்வோதயா திட்டம் வந்து யாரால உருவாக்கப்பட்டது? நான் ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன். அப்புறம் நான் வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்றேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்க எடுக்கிறீங்க, அதை எப்படி படிக்கணும்னு சொல்றேன். சர்வோதயா திட்டம் வந்து பாத்தீங்கன்னா யாரால உருவாக்கப்பட்டதுன்னா ஜெயபிரகாஷ் நாராயணன் அப்படின்றவள 1950கள்ல உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? சோ இதான் வந்து இதோட ஆன்சர். கான்செப்ட் வந்து இதுதான். ஜெயபிரகாஷ் நாராயண் தான் ஆன்சர். இப்போ நம்ம என்ன படிக்கணும்னா, மகாத்மா காந்தி, ஆச்சாரிய வினோபா பாவே, எம்.என். ராய் இவங்கெல்லாம் கூடவே சேர்த்து படிச்சிடணும். ஓகேங்களா? ஆக்சுவலா மகாத்மா காந்தின்னு குடுத்திருக்காங்க. மகாத்மா காந்திக்கும் பிளான்ஸ்க்கும் எந்த ஒரு சம்மந்தம் கிடையாது. ஓகே. ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, மகாத்மா காந்தியோடைய பேர்ல ஒருத்தர் வந்து பண்ணியிருப்பாரு. காந்திய திட்டம் அப்படின்னு ஒண்ணு பண்ணியிருப்பாரு. அவர் பேர் வந்து ஸ்ரீமன் நாராயணன். 1944 அந்த விஷயத்த பண்ணிருப்பாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நமக்கு எம்.என். ராய் குடுத்திருக்காங்க. அப்ப எம்.என். ராய் என்ன பண்ணாரு அப்படி பாத்தீங்கன்னா, அவர் வந்து பீப்பிள்ஸ் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வந்திருப்பாரு. 1945 ஆக்சுவலா 44, 45ன்னு சொல்லிட்டு இருக்கோம். 45 நமக்கு வந்து கரெக்ட்டா தான் ஸ்கூல் புக் டேட்டா படி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து ஆச்சாரிய வினோபாபாவே ஒருத்தர் இருக்காரு. அவரும் வந்து பாத்தீங்கன்னா, இந்த நமக்கு பிளானிங்லே வரமாட்டாரு. ஓகேங்களா? திட்டங்களே வரமாட்டாரு. அப்போ அவரையும் குடுத்திருக்காங்கன்னா, அவரு நமக்கு ஏதோ தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவரையும் படிக்கணும். அவரு பாத்தீங்கன்னா, பூமிதான இயக்கத்துல வந்து இருந்திருப்பாரு. ஓகேங்களா? 1951ல பூமிதான இயக்கத்த வந்து தோற்றுவிச்சிருப்பாரு. அந்த ஸ்டோரி நம்ம வந்து கிளாஸ்ல விரிவா பார்த்தோம். சோ இப்படிதான் நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின அப்ரோச் பண்ணணும். ஒரு கொஸ்டின்னா கொஸ்டினுக்கு ஆன்சர் மட்டும் பார்த்துட்டு போக கிடையாது. அது எந்த டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஓகே. இந்த டாபிக்ல இந்த மாதிரி கேட்கறாங்கன்னு தெரிஞ்சுச்சு. கூடவே வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன்ல இருந்தே நெக்ஸ்ட் டைம் கொஸ்டின் வந்தா என்ன பண்ணுவீங்க? ஓகேவா? சோ இப்போ நீங்க வந்து கமெண்ட்ல என்ன சொல்றீங்கன்னா, விஸ்வேஸ்வரய்யா பிளான் அதுவும் நமக்கு வந்து எந்த இயர்ல கொண்டு வந்தாங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.